டாடா நெக்ஸான் இதெல்லாம் வந்த பிறகு இவி பைக்ஸ் வந்த பிறகு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டோம். கார் கம்பெனிஸ்லாம் வந்த பிறகு இன்னும் நிறைய பேசுகிறோம். பட் விஷயம் தெரியாமல் நம்ம லிஸ்டிங் கெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். லிஸ்ட் ஆகி ஒரு 30%, 20%, 50%, 100% வந்துடும். அந்த ஒரு ப்ராஃபிட்காக மட்டும் நான் உள்ளே வரேன்னு நிறைய பேர் வந்தீங்கன்னா, எனக்கு விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, இந்த கம்பெனி அனாலிசிஸ் பண்ண முடியும், எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஐபிஓ பெட்டர் ஆப்ஷனாக இருக்கலாம். கார்பரேட்ஸ் ஜங்க் பாண்ட்ஸ்லாம் வாங்கி வைக்கும் போது அதில் 12-13% வரும். ஸோ அதிகமாக கிடைக்கும். பட் ஆனால் டெட் ஃபண்ட்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணால் மட்டும்தான் நான் சொன்ன அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை விட ஈக்விட்டி ஃபண்டில் தான் வந்து ரிஸ்க் ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது ஈக்விட்டியில் ஜாஸ்தின்னு நினைக்கிறீங்களா? ஈக்விட்டின்றது டைரெக்டாக. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் கணேஷ் திரு தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம் சார். இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டால் ஐபிஓ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்ஓன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஐபிஓவா இல்லை என்எஃப்ஓ ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க சார்? ஐபிஓ ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரெக்டாக ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆக போகுது அப்படின்றது தான் ஐபிஓ சொல்லுவோம். இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். ஸோ ப்ரைமரி மார்க்கெட்டில் ஃபஸ்ட் டைம் வந்து நான் லிஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ ஓலா வந்து லிஸ்ட் ஆச்சு. அது ஃபஸ்ட் டைம் வந்து லிஸ்ட் ஆகுது. அது வரைக்கும் நம்ம ஓலா பைக்குன்னு வாங்கியிருக்கோம். ஓலான்னு ஒன்று இருக்கிறது தெரியும். ஸோ அதை வந்து லிஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியை வாங்கலாமான்றது ஃபினான்ஷியல்ஸ் பார்த்து வாங்குறது. ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த கம்பெனியில் ஒரு கம்பெனியில் போட்டால் எனக்கு ரிஸ்க் இருக்கா இல்லையான்னு நிறைய ஃபேக்டர்ஸ் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது. என்எஃப்ஓன்றது நியூ ஃபண்ட் ஆஃபர், மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டுமே டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு இன்வெஸ்டராக பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றின புரிதல் இருக்குது, கம்பெனி டேட்டா அனலைஸ் பண்ண முடியும், எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியும்னா ஐபிஓ போகலாம். எந்த ஐபிஓ இருந்தாலும் வாங்குறதுக்கு பதில் இந்த ஐபிஓ நல்லா இருக்குன்னு பார்த்து வாங்க தெரிஞ்சிருந்தா பண்ணலாம். என்எஃப்ஓவும் அதே தான். மியூச்சுவல் ஃபண்டில் புது தீம்ஸ் வரும், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் புதுசாக லான்ச் பண்ணுவாங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் வந்து அந்த தீம் இருந்திருக்காது, இல்லைனா அந்த செக்டாரில் இருந்திருக்க மாட்டாங்க, இல்லைனா அந்த கேட்டகரி ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இருந்திருக்காது. இது எல்லாமே இல்லைன்ற போது புது புது தீம்ஸு புது புது விஷயங்கள் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி லான்ச் பண்ணும்போது நியூ ஃபண்ட் ஆஃபர் சொல்லுவோம். ஸோ நியூ ஃபண்ட் ஆஃபர் பை டிஃபால்ட் ₹10 தான் ஸ்டார்ட் ஆகும். ஐபிஓ வந்து பேஸ்ட் ஆன் ஸ்டாக் மார்க்கெட். அந்த ஃபண்டை பொறுத்து அந்த பேங்க் யார் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இந்த ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணி செபி அப்ரூவலோடு பண்ணணும். இது வந்து ஆம்ஃபி அதுக்கப்புறம் செபி அப்ரூவலோடு தான் இதுவும் நடக்கும். பியூர்லி ரெகுலேட்டட் ரெண்டுமே. ரெண்டுத்துலேயுமே வந்து ஐபிஓவில் சொல்லிட்டேன், சிலது லாஸஸ் ஆகும், இல்லை நிறைய டைம் வந்து மார்க்கெட் பூமில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஓலாலாம் வித்தின் அ வீக் 100% ரிட்டர்ன்ஸ். ஸோ இது வந்து நிறைய இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்ஸி, அதாவது ஒரு கிரேசினஸ் வந்துடும். 100% ஒரே வாரத்தில்னா நானும் பணம் போடுறேன். பட் அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் கழிச்சு அந்த திருப்பி ரிட்டர்ன் ஆகும். ஜொமேட்டோலாம் ரொம்ப நாள் ஆச்சு திருப்பி பாசிட்டிவாக ஆகிறதுக்கு. அப்போ அந்த டைம் பீரியட் நிறைய பேருக்கு லாஸஸ். பேடிஎம்லாம் பயங்கர லாஸ் ஆச்சு. நைக்கா, பாலிசி பஜார்லாம் வந்து லிஸ்ட் ஆகும்போது நிறைய உடனே ஒரு ப்ராஃபிட், பட் அதுக்கப்புறம் ஒரு லாஸஸ் ரொம்ப நாள் இருந்துச்சு. பட் நியூ ஃபண்ட் ஆஃபரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ஃபண்டு வந்து செக்டரலாக அந்த இண்டெக்ஸ் பர்ஃபார்ம் ஆகுமா, அகைன் நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ணணும். ரெண்டுத்துலேயுமே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உண்டு. பட் மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் கம்மி. நீங்கள் வெறும் ₹5,000 வந்து என்எஃப்ஓவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஐபிஓவில் வந்து உங்களுக்கு அதே மாதிரி லாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 10 லாட், 10 ஸ்டாக் சேர்ந்த மாதிரி ஒரு லாட் அந்த மாதிரி. ஸோ அது டிபெண்டிங், அதுவும் 10-15,000 எவ்வளோ வேணால் பண்ணலாம். ஐபிஓவில் ஸ்டாக் கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். பிகாஸ் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் லிமிட்டட் குவான்டிட்டி. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் குவான்டிட்டிலாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பேர் வேணால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்எஃப்ஓவில் யூனிட்ஸ் கிடச்சிரும். அண்ட் இது லாங் டேர்ம். ரெண்டுமே வந்து என்ன கேட்டிங்கன்னா ஐபிஓ என்எஃப்ஓ பார்ட்டிசிபேட் பண்ணுறதோட லிஸ்ட் ஆனதற்கு உங்களுக்கு என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் வருது, ஃபினான்ஷியல்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே சார். ஓலா ஐபிஓ பற்றி பேசியிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க ரிலீஸ் பண்ண உடனே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் 2020 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லாஸும் காமிச்சிருக்காங்க. ஸோ வந்து இன்னொரு டாக் வந்து ஃப்யூச்சரில் இந்த எலக்ட்ரிக் செக்டார் வந்து நல்ல பூம் இருக்கும் சொல்லிட்டு அப்படி ஒரு டாக்கும் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து அது ஃப்யூச்சர் இருக்குங்களா? இவி ஃப்யூச்சர் நம்ம கோவிடுக்கு அப்புறமாவே டாடா நெக்ஸான் இதெல்லாம் வந்த பிறகு, இவி பைக்ஸ் வந்த பிறகு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டோம். இவி ஆஸ் அ தீம். இது வந்து டெஸ்லா, அப்புறம் சைனீஸ் பிராண்ட்ஸ் இதெல்லாம் வந்த பிறகு இன்னும் ஜாஸ்தியாக பைட மாதிரியான கார் கம்பெனிஸ்லாம் வந்த பிறகு இன்னும் நிறைய பேசுகிறோம். பட் ஃபினான்ஷியலி இந்த ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஓலா பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி லாஸ் மேக்கிங் தான். போக போக பாசிட்டிவாக ஆச்சுன்னா ஆஸ் அ கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஓகே. தீம் நல்ல தீம், ஃப்யூச்சருக்கு நல்லா இருக்குது எல்லாம் சொல்கிறாங்க. அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக 2-3 டேஸ் முன்னாடி நம்ம ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நிதின் கட்கரி சாரும் பார்த்தீங்கன்னா இவி கார்ஸ் எல்லாமே பெட்ரோல் டீசல் கார் ரேட்டுக்கு வந்துடும் வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அந்த மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக சேல்ஸ் இன்னும் பிக்கப் ஆகும். அண்ட் காஸ்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது நமக்கு எதுவும் தெரியாது. ஃபியூச்சரிஸ்டிக்காக எல்லாரும் வாங்கலாம்னு சொன்னாங்க. இப்போ வந்து ரீசேல் வேல்யூ இருக்கா? நம்ம ஒரு கார்னா என்னென்னலாம் பார்ப்போமோ, பைக்ல என்னென்ன பார்ப்போமோ, அத பார்த்து வாங்கலாமா இல்லையான்றது யோசிக்கலாம். அப்போ ஓகே. இன்னும் டேட்டா அனாலிசிஸ் இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல இனிமேல் யாராவது வாங்குறீங்கன்னா, இந்த விஷயங்கள் கன்சிடர் பண்ணிட்டு ஈஸியா பை பண்ண முடியும். ஓகே சார். இப்போ வந்து ஐபிஓ அண்ட் என்எஃப்ஓ பத்தி பேசியிருந்தோம். 2மே வந்து டிஃபரெண்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட்டு. பட் வந்து 2த்துல எது நல்ல ரிட்டர்ன்ஸ குடுக்கும்னு உங்களோட ஒப்பீனியனுங்க சார்? ஐபிஓல ரிஸ்க் ஜாஸ்தி. ஓகே. இப்போ நீங்க ஐபிஓ லிஸ்ட் பண்ணிட்டு, மார்க்கெட் வந்து திடீர்னு கோவிட் மாரி வந்துச்சு. எஸ்பிஐ கிரெடிட் கார்ட்ஸ் அந்த டைம்ல அனௌன்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. பட் கோவிட் வந்துருச்சு. பட் ஸ்டில் தே வென்ட் ஆன். அப்போ வந்து உங்களுக்கு பெரிய பம்பர் ஓப்பனிங் கிடையாது. ஓகே. ஸோ பட் இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயர்ல வந்து மார்க்கெட் பூம்ல இருக்கும்போது நெறைய பேர் லிஸ்ட் பண்றாங்க. யூசுவலா ஐபிஓஸ் எல்லாமே மார்க்கெட் பீக்ல போக போக நெறைய லான்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்பதான் வந்து எல்லாரும் வாங்குவாங்க. லிஸ்டிங் நல்லா போகுன்ற பெர்ஸ்பெக்டிவ்ல. விஷயம் தெரியாம நம்ம லிஸ்டிங் கெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். லிஸ்ட் ஆயி ஒரு 30%, 20%, 50% இல்ல 100% வந்துரும். அந்த ஒரு ப்ராஃபிட்காக மட்டும் நான் உள்ள வரேன்னு நெறைய பேர் வந்தீங்கன்னா, ஆ வந்து எப்போ விக்க போறீங்கன்னு ஒண்ணு. நல்லா வந்துருச்சு இன்னும் வெயிட் பண்ணலாம். அதெல்லாம் எமோஷனல் கண்ட்ரோல் நெறைய இருக்கணும். இல்லன்னா லாஸ் ஆகுதுன்னா எவ்வளோ லாஸ் ஸ்டாப் லாஸ் வச்சு நான் வெளியில வரேன். இந்த மாரி விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தி ஐபிஓ பொறுத்தவரைக்கும். என்எஃப்ஓல வந்து உங்களுக்கு லாஸ் ஆச்சுனாலும், இன்னும் ஒரு 2, 3 இயர்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா, ரெக்கவர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ஓகே. என்எஃப்ஓல பாசிபிலிட்டீஸ். ஜாஸ்தி ப்ராஸ்பெக்ட் கம்பேர்ட் டூ ஐபிஓ ஸ்டாக்ஸ். ஓகே. ஸோ அதனால 2த்துலயுமே பெட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, என்எஃப்ஓ பெட்டர். எனக்கு விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. இந்த கம்பெனி அனாலிசிஸ் பண்ண முடியும். எனக்கு டைம் இருக்கு அப்டின்னா, ஐபிஓ பெட்டர் ஆப்ஷனா இருக்கலாம். ஸோ 2த்துலயுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நெறைய இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் இன்வெஸ்டர் அவங்களோட எஜுகேஷனல் அவங்க எவ்வளோ கத்துக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்றத பொறுத்து ஐபிஓ சூஸ் பண்ணலாம். இல்லன்னா அவாய்ட் பண்றது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல வந்த என்எஃப்ஓல எது பெஸ்ட்டுன்னு நெனைக்கிறீங்க சார்? ரீசென்ட் டைம்ல ஏதாச்சும் வந்திருக்குங்களா ஆக்சுவலா? இல்ல எவ்ரி மந்த் ஒரு 4, 5 என்எஃப்ஓஸ் வருது. மேக்ஸிமம் நான் ட்ராக் பண்ண மாட்டேன். ஏன்னா ஓகே. என்எஃப்ஓ விட லாஸ்ட் ஒரு 3, 4 இயர்ஸா ஒரு ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப்பா இருக்கட்டும், இல்ல லார்ஜ் அண்ட் மிட் கேப் கேட்டகரிஸ், ஓகே. ஸ்மால் கேப் இது என்னோட வியூ. ஸோ நான் அது மாரி தான் குடுப்பேன். ஸோ தீமேட்டிக் ஃபண்ட்ஸ்லாம் வந்து லாஸ்ட் 1 இயர்ல 100% ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்கு. நான் டிஃபென்ஸ் தீம், பிஎஸ்யூ தீம்ஸ்லாம் நெறைய லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம் பீரியட் தான் பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் இட் வில் டேக் சம் டைம். பெர்ஃபார்மன்ஸ் இருக்காதுன்னு சொல்ல, இட் வில் டேக் டைம் டூ ரீபவுண்ட் அகைன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் லாஸ்ட் 5 இயர்ஸ். அதுக்கு முன்னாடி 10 இயர்ஸ்லாம் பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ஓகே. ஸோ நான் வந்து பாஸ்ட் டேட்டா அஸ் வெல் அஸ் இது வந்து நெக்ஸ்ட் 5 இயர், 10 இயர்ஸ்ல நல்லா இருக்குமா? இந்த மாரி ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டு தான் பண்ணுவேன். ஓகே. ஸோ என்எஃப்ஓ மோஸ்ட்லி நான் பார்க்க மாட்டேன். சார் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட விட ஈக்விட்டி ஃபண்ட்ல தான் வந்து ரிஸ்க் ஜாஸ்தின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆக்சுவலா வந்து உண்மையா ரிஸ்க் மியூச்சுவல் ஃபண்ட கம்பேர் பண்ணும்போது ஈக்விட்டில ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். ஈக்விட்டின்றது டைரக்ட்டா ஸ்டாக் மார்க்கெட்ட மென்ஷன் பண்ணுவோம். ஓகே. டைரக்ட் ஈக்விட்டி ஆர் ஸ்டாக் மார்க்கெட், ஸ்டாக்ஸ் ஆர் ஈக்விட்டி எப்படி வேணா சொல்லலாம். ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட்லயும் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. ஸோ நீங்க டைரக்ட் ஈக்விட்டின்னும் போது சொன்ன மாதிரி ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு பாசிட்டிவா இருக்குமா அதெல்லாம் பார்த்து டேட்டா ஓகே. ட்ராக் பண்ணிட்டே இருந்தா மட்டும் தான் ஸ்டாக்ல வந்து ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டா இருந்தனா இந்த கம்பெனி ரிஸ்க் இருக்குன்னு நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நெறைய விஷயங்கள் வந்து இன்னும் ட்ராக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரிசர்ச் அனலிஸ்ட் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்லயுமே நெறைய பேர் இருப்பாங்க. ஓகே. எப்படி நெறைய தெரியும்னா, அவங்க நெறைய டேட்டா அனாலிசிஸ் வந்து அவங்க பண்ண முடியும். ஓகே. ஒரு பிரைஸ் டு புக் வேல்யூ, பிஇ வேல்யூ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு லிஸ்ட் ஒரு ஸ்க்ரீனர் மாரி வெப்சைட்லயோ, மணி கண்ட்ரோல்ல தெரியறது மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். ஓகே. அத தாண்டி நெறைய டேட்டா பாயிண்ட்ஸ், ஃபண்டமெண்டலி கம்பெனிய பத்தி இன்னும் கால் ரெக்கார்ட்ஸ் ட்ராக் பண்றதுலருந்து, அவங்களோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்கறதுலருந்து இந்த மாரி விஷயங்கள் பண்ணும்போது, நமக்கு அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் ஈஸியா குறைஞ்சிருது. ஸோ என்ன கேட்டீங்கன்னா, டைரக்ட் ஈக்விட்டி பண்றத விட மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிஸ்க் கம்மி. அதுவும் டைம் பீரியட் தெரிஞ்சு 5+ இயர்ஸ்ன்னும்போது தைரியமா, தாராளமா ஈக்விட்டில போடலாம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாம். சார் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஒருத்தருக்கு ஷார்ட் டைம்ல வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணும். ஆனா வந்து அவருக்கு ரிஸ்க் டேக்கிங்க்கு தயாரா இருக்கேன். நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். எனக்கு வந்து ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணும்னா, அவர் எப்படி பிளான் பண்ணலாம்? எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் சார் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்? கண்டிப்பா யூடியூப் பார்த்து போடாதீங்க. எஃப்டி பெட்டர். ஏன்னா 6, 7% ரிட்டர்ன்ஸ் மட்டும் தான். நெறைய பேர் வந்து கேட்கும்போதும் வந்து, "சார் தீமேட்டிக் நல்லா இருக்கு. நம்ம சொன்னாலும் வந்து இந்த சேனல்ல பார்த்தேன். இவரு ம். சொல்லியிருக்காரு. இல்லன்னா ரிட்டர்ன்ஸ் 1 இயர் வந்துருச்சு நான் பார்த்தேன்." அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர் அந்த மாரி இருக்கீங்கன்னா, பெஸ்ட் வந்து ஒரு அட்வைசர் கிட்டயோ, இல்லன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கேட்டுட்டு பண்றது நல்லது. ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம வெறும் இந்த மாரி ஏன்னா நீங்க கேட்கறதும், நான் சொல்றதும் வந்து ஒரு ஜெனரிக் ஆன்சர். ஓகே. ஜெனரிக் கொஸ்டின், ஜெனரிக் ஆன்சர். ஆ சார். இது வந்து எனக்கு பொருந்துமா, உங்களுக்கு பொருந்துமான்னு கேட்டீங்கனாலே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். கண்டிப்பா சார். ஸோ ஏஜ பொறுத்தும். 30 வயசுல ஒருத்தர் ரிஸ்க் எடுக்கலாம். எனக்கு 3 இயர்ஸ் ஆனாலும் பிரச்சனை இல்ல அப்டின்ட்டு. பட் 50 வயசுல ஒருத்தர் ரிஸ்க் எடுக்க முடியுமான்னா, பசங்க காலேஜ் ஃபீஸ் இருக்கும். அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அப்பா, அம்மா இருப்பாங்க. நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும்.
ஸோ அதனால் ஜென்ரிக்காக ஒரு யூடியூப் பார்த்துட்டு கண்டிப்பாக டிசிஷன் எடுக்காதீங்க. இல்லை பாஸ்ட் 1 இயர் டேட்டா பார்த்து டிசிஷன் எடுக்காதீங்க. அதனால் இந்த ஷார்ட் டேர்ம்ன்றது அகைன் 1 to 2 இயர்ஸில் கண்டிப்பாக வந்து ஒரு டெட் ஃபண்டில் போடுறது நல்லது. ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கலாம். 1 to 2 இயர்ஸில் ஷார்ட் டேர்மில் பணம் வேணும் போது ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்கன்னு நான் சொல்வேன். எனக்கு ரிஸ்க் எடுக்கிறேன்னால 3+ இயர் 4+ இயர் போனீங்கன்னா மட்டும் அந்த ரிஸ்க் குறைஞ்சிட்டு வந்துடும். ரிஸ்க்குன்ற டேர்ம் வந்து பெருசாக சில பேருக்கு தெரியும். சில பேர் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்தால் பரவாயில்லன்னுவாங்க. பட் எவ்வளோ நாள் என்னால் அந்த பணம் இல்லாமல் இருக்க முடியுன்றது தான் ரிஸ்க்குன்னு நான் சொல்வேன். எனக்கு 6 மாதத்தில் வேணும் ரிஸ்க் எடுக்கிறேன்னா எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். பணம் வராது. 1 இயர் இருக்கிறேன் அப்படின்னாலும் எடுக்காதீங்க, போடாதீங்க. ஸ்டாக்ஸ்லேயே போடாதீங்க, எம்எஃப்ல ஈக்விட்டியில் போடாதீங்கன்னு சொல்லுவேன். ஸோ 1 to 2 இயர்னா பியூர்லி டெட் ஃபண்ட்ஸோ எஃப்டிஓ மணி மார்க்கெட் ஃபண்ட் இந்த மாதிரி போட்டு சேஃபாக 6-7% எடுக்கிறது நல்லது. சார் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப் பார்த்து ரெஃபர் பண்ணிட்டு அது மூலியமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்குன்னு சொல்கிறவங்க வந்து அவங்க கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்க கொஞ்சம் எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி இருக்குது. அவங்க கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க. ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரலான ஒரு நாலேஜில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வராங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அதனால தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அட்வைஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஒரு டாக்டர் நம்ம மெடிசன் இப்போ ஒரு ஃபீவர் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பேராசிட்டமல் டோலோன்னு எல்லாருக்கும் தெரியும். இல்லைனா அதுக்கு அடுத்த லெவலில் வேறு ஏதாவது மெடிசன் போடுவாங்க. பட் 3 நாள் கழிச்சும் உங்களுக்கு பர்சிஸ்டண்ட்டாக ஃபீவர் இருக்குன்னா கண்டிப்பாக டாக்டரை பார்த்து தான் ஆகணும், ஃபீஸ் கொடுத்து தான் ஆகணும். அவர் சில சமயம் அவர் கொடுத்தும் சரியாகலைன்னா மறுபடியும் போய் கேட்போம். அப்போ தான் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவார். அப்போ தான் வந்து வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, மலேரியாவா இல்லைன்னா டெங்குவா இல்லை வேறு ஏதாவது இருக்கான்னு தெரியும். ஸோ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஹெல்த் இருக்குன்னு பார்க்கும்போது. வெல்த்துக்கும் வந்து நீங்கள் யூடியூப் பார்த்து பண்ணுறது தப்பு இல்லை. பட் அதை தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்களா, நிறைய கற்றுக்குறீங்களா, நிறைய புக்ஸு படிக்கிறீங்களா, இவ்வளோ டைம்ஸ் பண்ணிங்கன்னா ஏன்னா ஒரு யூடியூப் சேனலில் சொல்கிறது மற்ற சேனல்லையும் சொல்லலாம். அப்போ நான் வந்து திருப்பி பார்க்கும்போது கேட்கும்போது தான் அந்த புரிதல் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு டைமே இல்லை, சும்மா எனக்கு வேணும்னு பார்த்தேன், அதை வச்சுக்கிட்டு நான் பண்ண முடியுமானா பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஏன்னா ஒரு 8-9 இயர்ஸ் முன்னாடி ஒருத்தர் ஆரம்பித்து இப்போ ரீசெண்டாக பேசும்போது பேஸ்ட் ஆன் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸு, அப்புறம் அவர் ஓன் ரிசர்ச்சு, பிளாக்ஸு அதை வச்சுட்டு அப்படியே பிளெயினாக ஆரம்பித்தார். அவர் வந்து ஈஸியாக 70-80 lakhs அக்யூமுலேட் பண்ணிட்டார். வெறும் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். வீடு வாங்குறதுக்கு பதில் ஆரம்பித்து இவ்வளோ பண்ணிட்டார். அதுக்கப்புறமா தான் அவருக்கு ஹெல்ப் தேவைப்பட்டது. அவருக்குமே வந்து வீடு வாங்கலாமா இல்லை பணத்தை அக்யூமுலேட் பண்ணிகிட்டே போகலாமா, ஏன்னா 40+ ஆயாச்சு, தனி வீடு வேணும்னு வீட்டில் கேட்குறாங்கன்னும் போது அப்போ வந்து அவர் அட்வைசர் கிட்ட போய் கேட்குறாரு, நான் வாங்கலாமா இல்லையா, என்ன உங்களோட அட்வைஸ் என்னன்னு. அப்போது இஸ் ரெடி டு பே அ ஃபீஸ். ஏன்னா அவரே எல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுனால. ஸோ ஒரு யூடியூப் பார்த்து பண்ணுறது தப்புன்னு சொல்ல வரல. நம்மளோட நாலேஜ் லெவல் என்னன்னு நமக்கு தெரியும். எனக்கு இதில் ஃபுல் புரிஞ்சுப்பேன், இல்லை எனக்கு ஏதோ சொன்னீங்கன்னா பண்ணுறேன் அப்படின்ற லெவலில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக யாரையாவது ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்கள். பட் சிம்பிளாக நான் வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது, கற்றுக்கிறேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட். நான் வந்து என்னோடய பேக்ரவுண்ட் இன்ஜினியரிங்லேருந்து ஆரம்பித்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 15+ இயர்ஸாக இந்த மார்க்கெட்டில் எம்எஃப் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன். இது எல்லாம் பண்ணதுனால தான் இப்போ வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக என்னால் சொல்ல முடியும். நான் சொல்கிறது ஓரளவு கரெக்டாக இருக்கலாம் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ். அப்போவுமே வந்து ரிஸ்க் ஃபேக்டர் வந்து மார்க்கெட் எப்படி போகும்னு தெரியாது. ஸோ ஸ்டில் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டெய்லி லேர்ன் பண்ணுறோம். அந்த லெவலில் இருக்கீங்கன்னா தாராளமாக கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். இல்லைனா யாராவது அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஓகே சார். நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட வந்து கேட்டப்போ அவர் சொன்னார், நான் வந்து யூடியூப் பார்த்து தான் லேர்ன் பண்ணேன். ஆனால் கொஞ்சம் அதை பற்றி ரிசர்ச் பண்ணனால எனக்கு வந்து ஒரு குட் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிது, எனக்கு அது போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டேன், ஆனால் வந்து என்னோடய கேபிட்டல்ஸ்லாம் போயிடுச்சு. இது எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லும்போது வேறு மாதிரி போர்ட்ரேட் ஆகுது. நீ இப்படி பண்ணாத, அவனோட கேபிட்டல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்படி ட்ராவல் ஆகிட்டு போகுது. அது வந்து இன்னொருத்தரோட சேவிங்ஸ் மைண்ட் செட்டே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து டிகிரேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா என்னோடய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வேறு. எனக்கு லாஸ் ஆச்சுனாலும் நான் திருப்பி போய் ட்ரை பண்ணி நான் என்ன தப்பு பண்ணேன்னு சரி பண்ணிப்பேன். எனக்கு லாஸ் ஆனதை கம்யூனிகேட் பண்ணுவேன், இல்லை எனக்கு ப்ராஃபிட் வந்தது கம்யூனிகேட் பண்ணுவேன். அடுத்து என்ன பண்ணேன்னு நீங்களும் கேட்க மாட்டீங்க, நானும் டெய்லி லைஃப்பில் பண்ண முடியாது, கம்யூனிகேஷன்ஸ் மிஸ் ஆகிடும். அப்போது நீங்கள் என்னை பார்த்து நீங்கள் பண்ணுறீங்கன்னும் போது நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா, இல்லை நான் பண்ணதில் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு என்னாலையும் ட்ராக் பண்ண முடியாது, நீங்களும் பண்ண மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக ஒருத்தருக்கு செட் ஆகிறது இன்னொருத்தருக்கு செட்டே ஆகாது இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் என்னோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், ஃபேமிலி லைஃப் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்கள் சுச்சுவேஷன் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ வந்து உங்களால் ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கண்டினியூ பண்ண முடியாது, போட்ட பணமும் லாஸ் ஆகிடுச்சுன்னா இது எல்லாமே வேஸ்ட்டுன்னு சொல்லிடுவோம். ஸோ அதனால தான் ஒரு குட்டி ஃபீஸ் பே பண்ணுறதோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் கமிஷனாக போகிறதோ நீங்கள் விட்டுட்டிங்கன்னா திடீர்னு எவ்வளோ போயிருக்கு தெரியணும்,
கால் பண்ணிங்கன்னா சொல்லிவிடுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லிடுவார். இல்லை அட்வைசர் கிட்ட கேட்டு, சார் இப்போ ஒரு போனஸ் வந்திருக்கு, நான் என்ன பண்ணுறோம், லோன் அடைக்கலாமா, எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் யார் கரெக்டாக கைட் பண்ணுறாங்கன்னு தெரியுதோ அவங்கள ரெகுலராக டச்சில் இருந்தீங்கன்னா ஈஸியாக. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபண்ட் நேம் கொடுத்தா அதுக்கு மட்டுமே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அட்வைசர் கிடையாது. ஃபண்ட் நேம் வந்து உங்களுக்கு டாப் பெஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் போட்டிங்கன்னா கூகுளில் லிஸ்ட்டே வந்துடும். பட் 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு மாறும். அப்போ நான் போட்டது வேஸ்ட் ஆனால் அதுக்கு தான் வந்து ஒரு அட்வைசர் டிஸ்ட்ரிபியூட்டர். அதை தாண்டி இப்போ ரீடீம் பண்ணலாமா இல்லையா, இல்லைனா லோனை க்ளோஸ் பண்ணலாமா, உங்கள் லைஃப் ஏஜை பொறுத்து அந்த அட்வைஸ் கரெக்டாக கொடுக்கறதுக்காக தான் எக்ஸ்டர்னலாக ஒருத்தர்கிட்ட இன்னொன்று நீங்கள் வந்து பயாஸ் இருக்கும். என் ஃப்ரெண்டு போட்டால் நான் பண்ணிட்டேன், இது வந்து இன்னொன்று லாஸ்ட் 6 மந்த்ஸில் இந்த ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு, ரீசன்சி பயாஸ் சொல்லுவோம். எல்லாருமே இந்த ஸ்டாக்கில் போட போகிறாங்க, நானும் போடுறேன். ஹர்ட் மென்டாலிட்டி, ஹர்ட் பயாஸ் சொல்லுவோம். இந்த பிஹேவியரல் பயாஸஸ் தாண்டி எனக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும், கரெக்டாக பண்ணணும்னா எக்ஸ்டர்னலாக ஒரு ஹெல்ப், ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் ஹெல்ப் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவோம். ஓகே சார், ஒரு ஃபைனல் கொஸ்டின். இந்த டெப்ட் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் சார்? 6லேருந்து 11-12 வரைக்கும் போகலாம். 5-6 எதுக்கு சொல்கிறேன்னா, லிக்விட் ஃபண்ட், மணி மார்க்கெட் ஃபண்ட், ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் பொறுத்து இந்த ரேஞ்ச் கிட்டத்தட்ட எஃப்டி ரிட்டர்ன்ஸ் அளவுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்து ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 7-8% போகலாம். அதுக்கு அடுத்து கில்ட் ஃபண்ட்ஸ், லாங் டேர்ம் கில்ட் ஃபண்ட்ஸ்லாம் 10-15% வரைக்கும் கூட போகும். பேஸ்ட் ஆன் ஆர்பிஐ இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து திருப்பி குறைக்க போகிறாங்கன்னும் போது எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டில் இருக்க கில்ட் ஃபண்ட்ஸ் ஏறும். அப்போ வந்து 11-12% வரைக்கும் போகலாம். கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட் வந்து கார்பரேட்ஸ் ஜங்க் பாண்ட்ஸ்லாம் வாங்கி வைக்கும் போது அதில் 12-13% வரும். ஸோ அதிகமாக கிடைக்கும். பட் ஆனால் டெட் ஃபண்ட்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணால் மட்டும்தான் நான் சொன்ன அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஏன்னா அதுவுமே ஒரு சைக்கிள், தப்பான சைக்கிளில் மாட்டிக்கிட்டு நீங்கள் ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவாகவும் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ டெட் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 1 to 2 இயர்ஸ்னால் மணி மார்க்கெட் ஃபண்டோ அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் ஈஸியாக 5 to 7-8% வரைக்கும் வரும். அதில் மட்டும் போட்டுக்கிறது நல்லது. அதுக்கு மேலே போகிறீங்கன்னா பேலன்ஸ் அட்வான்டேஜ், இல்லை அக்ரெசிவ் ஹைப்ரிட், இல்லை ஈக்விட்டி ஃபண்ட், ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட், இந்த மாதிரி போட்டிங்கன்னா 7-8% அதில் போட்டால் நல்லது. ஓகே சார். இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கேட்ட கொஸ்டின்லாம் அழகாக கிளாரிஃபிகேஷன் கொடுத்தீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.